இது ஒரு மலையாள பட வாரம். ஜீத்து ஜோசப் ரொம்ப பிடிச்சி போச்சா? திருஷ்யம் படம், அந்த பாபநாசம் படம் பார்த்ததுலேருந்து அவருடைய படம் வந்து கொஞ்சம் பிடிச்சிருந்தது. தற்செயலாக பார்க்கும் பொழுதும் ஒரு ஜீத்து ஜோசப் படம் டைரக்ஷன் போட்டிருந்தது. ஆக்டர் வந்து ஆசிஃப் அலின்னு ஒருத்தர். அவர் நம்ம ஊர் விஜய் சேதுபதி மாதிரி கொஞ்சம் இருக்கிறாரு, நல்லவர் நடிக்கிறாரு. அவர் புதுசாக வந்த நடிகர்லாம் எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இந்த காம்பினேஷன் இருக்கேன்னு படம் பார்க்கலான்ட்டு படம் போகிறேன். படத்தினுடைய பேர் கூமன். கூமன் அப்படின்னா அத்தை என்னன்னு பார்த்தா ஆந்தை. நைட்டில் வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய எடுத்துருக்கிறதுனால ஆந்தைன்னு பேர் வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இவர் வந்து ஒரு ஹீரோ வந்து ஒரு நல்ல போலீஸ்மேன், ஸ்மார்ட் போலீஸ்மேன் அண்ட் ஆல் தட். பட் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சென்சிட்டிவ் டைப். யாரும் கேலி பண்ணால் அவருக்கு பயங்கர அந்த செல்ஃப் எஸ்டீம் ஹர்ட் ஆகி அதுக்கு ஏதாவது பழி வாங்குற மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டு இருப்பார். உதாரணமாக பிடிக்காத எத்தனை கேலி பண்ணாங்கிறதுக்காக ஒருத்தர் மேலே கேஸை போடுறது, அந்த மாதிரி கொஞ்சம் குயிர்க்காக நினைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிறாரு. ஆனால் அவருடைய ஹையர் போலீஸ் அஃபிஷியல் ஒருத்தருக்கு இவர் ரொம்ப பிடிச்சிருக்குது, ரொம்ப க்ளோஸாக வச்சுருக்கிறாரு. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு கேலி பண்ண ஒரு தகராறுனால he becomes a sort of kleptomaniac. அதாவது திருடுற புத்தி வந்துடுது. திருடுற புத்தின்னா ஜஸ்ட் டு சேலஞ்ச் த டிபார்ட்மெண்ட். கண்டுபிடிங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேலஞ்ச் பண்ணுற மாதிரி. எப்படி திருஷ்யம் படத்தில் வந்து அந்த நூக் அண்ட் கார்னர்ஸ் எப்படி ஒரு ஏதோ வெட்டி எடுக்க போகிறவங்க உடம்புன்னு வச்சுருப்பாங்க, அது பார்த்தா ஆடாக இருக்கும், அந்த மாதிரி சம்திங் லைக் தட் இல்லையா? அந்த மாதிரி டேர்ன்ஸ் வச்சு இவர் போலீஸுக்கு சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருப்பார், நிறையா திருடு பண்ணுவார். ஸோ கடைசியில் இதில் என்ன வேணும், ஒரு நல்ல ஒரு கேரக்டர், மணியன்னு ஒரு கேரக்டர் வருவார். ஹீஸ் ஆக்சுவலி அ தீஃப், வயசான ஆள். அவர் முந்தியும் ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருக்கிறேன், பயங்கரமாக தண்ணி போட்டு நடிக்கிற, ரொம்ப அழகாகவே நடிப்பார். இதில் வந்து இவர் ஒரு ஆர்டிஸ்டிக் தீஃப். அதாவது போனோம் எடுத்தோம் அந்த மாதிரி இல்லை. இஸ் காட் அ சார்ட் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் ஆர்டிஸ்டிக் அப்ரோச் டு அந்த திருடுறதில். எப்படின்னா எந்த நேரத்தில் போகணும், அந்த நாய்க்கு என்ன கொடுத்தா அது மடங்கும், எந்த மாதிரி வீட்டுக்கு போகணும், இந்த மாதிரி அவர் பயங்கர தியரிஸ்லாம் வச்சுருப்பார். அந்த தியரிஸ் எல்லாம் கேட்டு அதே மாதிரி பண்ணுவான். ஸோ கடைசியில் அந்த அஃபெக்ஷனாக இருக்க இவர்கிட்ட வந்து கடைசியில் மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இதில் மாட்டிக்குவான். மாட்டினோடனே நேரே அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட போய் சொல்லலாம். அவர் வந்து பிள்ளை மாதிரி வச்சுருந்துருப்பார், அவர் ரிட்டையர் ஆக போகிற வேறு கண்டிஷனில் இருப்பார். பட் எனிவே he tries to help him. கடைசியில் 2-3 மர்டர் நடக்கும். அதில் இவனை சந்தேகப்படுவாங்க. பட் இவன் வந்து அந்த அது எல்லாமே இது அந்த நரபலி கொடுப்பாங்கள்ல, அந்த ஒரு குரூப்பு பின்னால் உட்காந்து நிறைய பேர் சூசைட் மாதிரி இருக்கும். ஆக்சுவலி தே ஆர் நாட் சூசைட், நரபலி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை இவர் கடைசியில் கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வருவார். அது மாதிரி ஏன்னா அந்த சமயத்தில் கேரளாவில் அந்த மாதிரி நரபலி கேசஸ் 1-2 பேப்பரில் வந்து தான். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த கதை எழுதியிருக்கிறாங்க. கிருஷ்ணகுமாருங்கிறவர் தான் கதை எழுதியிருக்கிறாரு. அதில் கடைசி இந்த மாதிரி கதை படம் முடிஞ்சிருதுன்னு வச்சுங்க அதோட. ஆனால் அந்த லாஸ்ட் சீன் ஒரு சின்ன ஜோக் அடிச்சிருப்பாங்க. அது நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். படம் பார்த்து வேணா தெரிஞ்சுக்கணும் வேணும்னா. பெரிய ஜோக் ஒன்றும் இல்லை, ஒரு மைல்டு சிம்பிள் ஜோக். ஒரு கமா போட்டிருப்பாங்க, ஃபுல் ஸ்டாப் வைக்கிறப்பெல்லாம் ஒரு கமா போட்டு அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பர்டிகுலர் மூவி. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா அசீஃப் அலி வந்து அது திருடுறதில் பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு மாதிரி நமக்கு போர் அடிக்காமல் திரைக்கதை வந்திருக்கும். பெரிய படம், பயங்கரமான அழகான படம் அப்படிலாம் இல்லை. பட் டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஏன்னா போர் அடிக்காமல், கதையும் பெரிய கதை இல்லாட்டாலும் நல்ல ஒரு ஆற்றலுக்கு மாதிரி அழகாக அந்த படத்தை கொண்டு போயிருக்கிறார். ஸோ தட் இட் செல்ஃப் இஸ் எ குட் அச்சீவ்மெண்ட் ஃபார் த டைரக்டர். அடுத்த மலையாள படம் வந்து அந்த டைட்டிலே மனசுக்கு வரமாட்டேங்குது. வலது வஷாத்தே கள்ளன் அப்படின்னா வலது பக்கம் இருக்கும் திருடன். அது ஏன் அந்த பேர் வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம். இதில் வந்து ஹீரோ வந்து பிஜு மோகனன் அண்ட் ஜோஜு ஜார்ஜ். இவர் வந்து பெரிய ஃபிகர்,
ஒரு ஆக்டருக்குடைய உடம்புலாம் இல்லை, பெரிய இது பச்சிட்டோமா பெரிய உடம்பு. பட் ஆனால் அவருடைய படங்களை நிறைய படங்கள் பார்த்துருக்கிறேன். ஹி டஸ் வெரைட்டி ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் ஈச் கேரக்டர் சிட்ஸ் ஆன் ஹிம் ஸோ வெல் அப்படித்தான் சொல்லணும். அவருடைய நடிப்பு, அவர் பண்ணுறது எல்லாமே ரொம்ப அந்த ரோலுக்கு சூட்டபிளாக. யூ ஜஸ்ட் ஃபர்கெட் த கேரக்டர் அண்ட் யூ சி த ஜூஜி ஜார்ஜை பார்க்க முடியாது, இந்த கேரக்டர் தான் நீங்கள் அங்கே பார்க்கலாமா இருக்கும். இந்த படத்தில் அவர் பிஜு மோகனங்கிறவர் தான் ஆக்சுவல், ஹி ஹஸ் காட் அ பிகர் ரோல். ஏன்னா ஜூஜி ஜார்ஜ் வந்து நடுவில் இறந்துடுறாரு. அப்படி கொஞ்சம் சென்டிமெண்டலான கதை இது. வந்து இந்த கதை எழுதினவர் வந்து ஒரு தினு தாமஸ் ஈழன். ஸோ இதுவும் இவருடைய டைரக்டர் ஜித்து ஜோசஃபுடைய கதையில் இன்னொருத்தர் கதையில் இருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா எல்லாமே கிறிஸ்டின் நேம்ஸாக வரும். ஜார்ஜ் பேர் வந்து சாம், போலீஸ் ஆஃபீஸர் பேர் ஆண்டனி, அந்த மாதிரி இருக்கும். அதில் ஒரு இடத்துல வந்து ஒரு முஸ்லீம் நேம் கொடுத்து ஒருத்தரை வந்து ரேப்பிஸ்ட்டுங்கிற மாதிரி அவரை காமிச்சிருப்பாங்க, முஸ்லீம் பேர் வச்சுருப்பாங்க. எனக்கு இந்த கதையில் எழுதினவரும் ஒரு கிறிஸ்டின்ங்கிறது எனக்கு அப்போ தெரியாது. அவர் ஜஸ்ட் ஒன்றிங் எல்லாம் கிறிஸ்டின் நேமாக வைக்கிறாங்க, ஒரு ரேபிஸ்ட்டை காமிக்கவும் முஸ்லீம் நேம் வைக்கிறாங்களே அப்படின்ட்டு அது எனக்கு ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக இருக்கும். இது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுது. பட் ஒரு 2 சீனில் மறுபடியும் காமிச்சிடுவாங்க, ஹீ இஸ் நாட் தி ரேபிஸ்ட், ஹீ இஸ் ஆக்சுவலி நைஸ் கை. ஆக்சுவலாக ஒரு பிளேம் வேறு யார் மேலே உள்ள பிளேமுக்கு பேர் மேலே போட்டு அவரை கல்பிட்டை காமிச்சிருப்பாங்க அந்த சீனில். பட் ஹீ இஸ் நாட் தி ரேபிஸ்ட். அதை பார்த்தோன்னே ரைட் கொஞ்சம் ஐ ஃபெல்ட் ரிலீவ்ட் அபவுட் இட். இங்கே வந்து இந்த கிறிஸ்டின்ஸாக இருக்காங்க, கதை எழுதுன ஒரு கிறிஸ்டின், டைட்டிலும் ஒரு கிறிஸ்டின் டைட்டிலாம் வச்சுருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட்டை குருசிஃபை பண்ணும்பொழுதும் அந்த பைலட் வந்து அவருக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும், ஜீசஸ் மட்டும் பண்ணிருக்க. எதுக்கோ ஒரு காரணத்துக்காக 2 தீவ்ஸையும் சேர்த்து 2 பக்கமும் அவங்களுக்கு சிலுவையில் அரைஞ்சிருவாங்க. வலது பக்கம் ஒரு ஆள், இடது பக்கம் ஒரு ஆள். இதில் அரைஞ்ச பிறகு அவங்க ஹர்ட் ஆகி எப்படிலாம் இருக்கும் பொழுதுமே அந்த இடது பக்கத்தில் இருக்கிற ஆள் வந்து ஜீசஸ் கேள்வி பண்ணுவான், என்ன பண்ணி தான் சன் ஆஃப் காடுங்கிறிய, காப்பாற்றப்பா, நீ உன்னையும் காப்பாற்றிக்க, அப்படி எங்களையும் காப்பாற்றுன்னு வந்து அடிப்பாங்க. பட் ரைட் சைடில் இருக்கிற தீஃப் வந்து ஹீ ஃபீல்ஸ் பேட் அபவுட் ஜீசஸ் அண்ட் ஆல் தட். ஹீ திங்க்ஸ் தட் ஜீசஸ் ட்ரூ காட்ங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை. அதனால் ஐயா நீங்கள் இறந்த பிறகு நீங்கள் பரலோகத்துக்கு போகும்போதும் என்னையும் அங்கே கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற அளவுக்கு அவன் ஜீசஸ்ட்டை ப்ரே பண்ணுவோம். அவரை ஓகே நான் டேக் யூ தேர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவார். ஸோ இந்த வலது பக்கத்தில் இருக்க திருடன் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த கேட்டிக்ஸம் கிளாஸில் எப்படி சொல்லுவாங்கன்னா நல்ல திருடன் சொல்லுவாங்க. அந்த 2 பேருமே திருடன், அந்த பக்கம் இந்த பக்கம் திருடன் இருக்காங்க. அதில் லெஃப்ட் சைடில் இருக்கிற திருடன், இந்த லெஃப்டிஸ்ட் ரைட்டிஸ்ட் அது சொல்லுவேன் இல்லையா, பைபிள் இஸ் அகெயின்ஸ்ட் லெஃப்டிஸ்ட் கண்டிஷன் நினைக்கிறேன். ஏன்னா இவர் ஜீசஸ் வந்து கடவுளுக்கு வலது பக்கத்தில் இருப்பார். இப்போ பார்த்தீங்கன்னா திருடன் வந்து வலது பக்கத்தில் இருக்கவே நல்ல திருடனாக இருப்பான். அந்த லெஃப்டிஸ்ட் ஆளுகள் பூரா அவருக்கு பிடிக்காத விரும்பத்தில். ஆனால் ஜீசஸே ஒரு லெஃப்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, அது வேறு ஒரு ரைட். அந்த டிஸ்கஷன் நம்ம இப்போ போக வேணாம். பட் எனிவே இந்த டைட்டில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா அந்த நல்ல திருடன்றதுனால அந்த மாதிரி காமிக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து இந்த ஆண்டனிங்கிறவர் மோசமான ஒரு போலீஸ்மேன், பயங்கர கரப்ட் கை அண்ட் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுற ஆள். ஆனால் அவருக்கும் அவருடைய பையனுக்கும் ரிலேஷன்ஷிப் சரியாகவே இருக்காது. பையனை சின்ன பிள்ளையிலே மோசமாக ட்ரீட் பண்ணியிருப்பார். அதனால் அவர் அவர்ஷன் பையனுக்கு அவன் ட்ரக் அடிக்ட் ஆகி அப்படி ஒரு மாதிரி இருப்பான். யங் ஏஜில் இருக்கான். அவனை திருத்தணும், அவன்கிட்ட ஒரு ஃபாதராக அஃபெக்ஷனேட்டாக ஆகணும்னு ட்ரை பண்ணுறான் ஆண்டனியாக. நான் முடியல. பட் ஹீ இஸ் வெரி ஃபாண்ட் ஆஃப் ஹிஸ் சன். ஹி வாண்டட் டு மேக் கரெக்ஷன்ஸ் டு பி டன் அண்ட் ஆல் தட். ஹி வாண்ட்ஸ் டு மேக் ஹிம் க்ளோஸ் டு ஹிம். பட் அது நடக்கிறதே இல்லை. அந்த சமயத்தில் ஜோஜி ஜார்ஜினுடைய சாமுடைய மகா வந்து ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட். அவள் வந்து ஒரு ரேப் கேஸில் ஒரு கேர்ள் அனாவசியமாக ஆண்டனி கொண்டிருப்பார், அல்லது அந்த பொண்ணு சூசைட் பண்ணியிருக்கோம், அதுக்கு காரணம் ஆண்டனி தான் சொல்லிட்டு ஆண்டனி மேலே எதிர்த்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பா. அந்த சமயத்தில் அந்த ஆண்டனியுடைய பையன் வந்து இவளை பார்த்து அவன் ஹி மர்டர்ஸ் கேர்ள். ஸோ இதை வந்து எப்படி ஜோஜி ஜார்ஜ் வந்து இவனுடைய பையனை ஒழிச்சு வச்சுருவாங்க. அந்த மாதிரி ஒரு டிட் ஃபார் டேட் வரும். நல்லாயிருக்கும், இந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நல்லாயிருக்கும். அதில் வந்து அவர் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அவரை கதையை சொல்லிவிட்டு செத்து போயிடுவார், உன் பையன் ஏன்டா இருக்கான்ட்டு. அதுக்கு வந்து க்ளூஸ் கொடுத்துருப்பாரு. ஸோ சேசிங் இந்த ட்ரெஷர் மாதிரி ஒவ்வொரு இதாக தேடி ஆண்டனி போவான். அதில் கடைசியில் இவர் இறந்து கொஞ்ச நாள் கழிச்சு ஹி ரிங்ஸ் அப் ஜோஜூஸ் ஒய்ஃப். அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்பொழுது அவங்க மீதி க்ளூஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதாவது போத் ஆஃப் தம் கமிங் சூசைட். ஒரே பொண்ணு. அது எப்படின்னா ஆண்டனி இருக்கிறது
ஐ மீன் லவ்லெஸ் ஃபேமிலி. அதாவது பையன் இருக்கிறான், ஒய்ஃப் இறந்து போச்சு, அதனாலே அவருக்கு பையன் மேலே கடுப்பு, அதனால அவங்க ரிலேஷன்ஷிப் மோசமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சைடு. ஜோஜி ஜார்ஜ் ஃபேமிலி வந்து பயங்கரமான பாசிட்டிவ் சைடு. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரொம்ப லவ்விங் டாட்டர். ஸோ அந்த மாதிரி இதில் அந்த கேர்ள் இருந்து பிறந்தோடனே ஹி வாண்ட்ஸ் டு டேக் ரிவெஞ்ச் எடுக்கும்பொழுது ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணிவிட்டு தென் ஹி டேக்ஸ் பாய்சன் அண்ட் ஹி கில்ஸ் ஹிம்செல்ஃப். அதே மாதிரி அவரோட ஒய்ஃபு மீதி க்ளூஸை கொடுத்துட்டு ஷி ஆல்சோ அதே மாதிரி மருந்து சாப்பிட்டு இறந்து போயிடறாங்க. ஸோ இந்த 2 கன்வர்ஷன்ஸ் காமிப்பாங்க. கடைசியில் ஆண்டனிக்கு ஒரு கிளைமேக்ஸில் கொஞ்சம் மாறுறது மாதிரி, அதாவது திருந்துற மாதிரி காமிப்பாங்க. திருந்துறதுனால அது ஒரு கிரிட்டிக்கலான வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும். அதாவது பையன் மேலே லவ்க்காக அப்படி அவ்வளோ பண்ணுற ஆள் கடைசியில் வந்து பையன் இருக்கிற இடம் தெரிஞ்சு கூட அவனை காப்பாற்ற மாட்டார். ஹீ இஸ் பரீட் அலைவ் இன்சைட் அ கிரேவ் ஆர் சம்திங். அவனுக்கு ஹெல்ப் பண்ணாமல் போயிடுவார். ஸோ தட் திஸ் ஒரு மாதிரி கொஞ்சம் அதான் சொல்ல, இந்த மூவிஸில் வந்து ட்விஸ்ட் நிறையா இருக்கும். ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி போவாங்க, அங்கே அந்த க்ளூ வச்சுட்டு அடுத்தடுத்து போகணும். ஸோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த ஸ்டோரியும் ரொம்ப நல்லா எழுதியிருப்பாங்க. படம் கொஞ்சம் ஓரளவு எகெயின் இட்ஸ் நாட் அ வெரி பிக் மூவி, பட் இட்ஸ் ஆஸ் ஐ செட், அந்த ஜித்து ஜோசப் படம் வந்து அந்த ஒரு ஈஸி கோயிங், அதாவது இட் கீப்ஸ் அஸ் இன் அ கிரிப், அப்படி ஒரு கிரிப் வச்சு அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. அந்த வகையில் அந்த படம் பிடிச்சது. ஸோ ஐ வாண்ட் டு ஷேர் தீஸ் 2 films. And there is one another film which is coming for the next time. Okay, see you guys. Thank you for listening. Bye. Good night.